அண்ணா நீ என்ன விட்டுட்டு போயிட்டே உன்னை நம்பியே இருந்தேன் ஐயா. என்னை விட்டுட்டு நீ போயிடலாமா என்று சொல்லி அந்த வேப்பமரம் இந்த இடத்தில் கலிவிரி கோலத்தோடு நின்று அழுதாள். என் அண்ணனை கொண்டவனை கொலைக்கு பழிதான் வாங்குவேன். வேப்பமரத்தை வெட்டினார்கள் பழகி உறவர்கள். அடிக்கொண்டு முடிக்கொண்டு வேரோடு அழிப்பேன், பகல நரி ஓட வைப்பேன் என்று கூந்தலை விழித்தறிந்தாள். பலகாரம் பறக்குது. ஆமா பலகாரம் பறக்குது. ஆமா அந்த ஆவேசம். ஆமா ஆமா ஒத்த எற நீங்களே சாப்பிடுங்க முதல்களை. ஆமா அப்படி இந்த வேப்பமரத்தில் இருக்கிற வேளையிலே இப்படி இந்திருக்க இவள் வழி எடுக்கணும்ல நிற்கிறான். ஆமா இது முன் ஜென்மத்தில் இவளை கொலை செய்தானே ஒரு பிராமணன் ஆபரணத்தை வளர்த்துட்டு போனானே கல்லால் கொண்டான் பாருங்க. அவனுக்கு ஒரு விரதி வேணும் இல்லவா? அவனை எங்கு விரவி செய்கின்றார்? காவிரிப்பு வட்டினத்திலே. ஆமா மாநாயக்கன் செட்டிக்கு மகனாகவே கொடுக்கின்றார். மாநாயக்கன் செட்டி அவள் ஒரு கோடீஸ்வரர் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வர. எவ்வளவு இருந்தாலும் தான தர்மம் செய்யறாரு. சில பேர் கோடீஸ்வரராக இருந்தா தான தர்மம் என்ன சொன்னாங்க நீங்க எச்சிக்கைனால காக்க விரட்ட மாட்டாங்க. ஆமாப்பா நிறைய கூட இருக்கு பாருங்க. அது ஒரு நாளும் தரும்பாரு சும்மா இருக்க. நீ என்ன பேசினாலும் உண்மைதான். இந்த குறை கூட இருக்கு பாருயா. ஒன்று சென்று வச்சுக்கிட்டு கொஞ்சம் ரூபாய் கையில கண்டுட்டோம் புது வெள்ள மாதிரி கொஞ்சம் காசு நிற்பான். அப்ப 10 காசு கண்டுட்டா மத்திய அவன் நிக்க நெறியும் தலையெடுத்த மாதிரிதான் நிக்கும் அப்படி நிற்பாங்க. ஆனா செல்வந்தர் மாநாயக்கன் செட்டி இருக்கிறாரே. ஆமையா இவருக்கு கொஞ்சம் செல்வந்தர் தான், இவருக்கு பிள்ளை இல்லை. சரிதான். ஆண்டவன் நோக்கி இருக்கிற வேளையில் அந்த வேளையில் பகவான் திருவிழம் கொண்டு இந்த மாநாயக்கன் செட்டி அவருக்கு இறைவன் அருள்வாளிக்கிறார். 10 மாதம் கழித்து அவர் மனைவி ஒரு ஆண் குழந்தையை பெற்று நிற்கின்றார். சரிதான். அந்த குழந்தை பிறந்த மனைவி பார்க்க வேண்டும் என்று ஜோசியரை கூட்டிட்டு வந்து பலபரன் பார்க்கிறாங்க. அப்போது ஜோசியர் சொல்வாரா? கூறினேன் உன் மதனையோ மோதிகளோ ஒரு முறைக்கு 10 முறை கவலைக்கு இடமாக இருக்கிறது. பையன் ஜாதகத்தை உமக்கும் மனைவிக்கும் சீக்கிரம் நோய் வாய்ப்பட வாய்ப்பு இருக்கு. அவருக்கு 16 வயசு ஆகும் போது உங்க 17 வயதுக்குள்ள சரிதான் அவன் கர்மபலன் தெரியுது. அதுல உங்க பையனுக்கு மட்டும் சும்மா விதிவிலக்கு இல்ல. என்னாச்சு? அவனுக்கும் ஒரு பெண்ணால் ஒரு தோஷம் ஒரு பழி இருக்கு. ஐயா கொல்லாதது இந்த பெண் பழிதான். சரிதான் ஐயா. அப்ப இந்த தோஷம் தீரதற்கு ஏதாவது வழி இருக்கு? அதுக்கு பாயம் இருக்குது. தோஷம் திரனா தோஷத்துன்னு தெரியாது. அப்ப வேற என்னதான் செய்யும்? தோஷத்தை நிவர்த்தி பண்ணணும். அதுக்குரிய நிவாரணம் என்ன? அதுக்கு ஒரு 1000 ரூபாய் முதல்ல வைக்கணும். செலவாகும். சரி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. எவ்வளவு பிள்ளை பெருசா பணம் பெருசானா பிள்ளைதான் பெருசு. ஆமா செலவழிச்ச வேண்டியதானே. உண்மைதான். எடுங்க எடுங்க கொடுங்க கொடுங்க எங்க எடுங்கன்னு ஒண்ணு இல்ல. 5 வருஷத்துக்கா காது வச்சிருக்கு. ஆகினாலே அப்படி சொல்லி இதுக்கு ஒரு வேம்படி பத்திரம். சரிதான். என்ன பத்திரம்? வேம்படி பத்திரம். அந்த பத்திரம் இது பத்திரமா இருந்தா
உங்க மகனும் பத்திரமா இருப்பான். அப்படியா ஐயா? சரியா, தவறிட்டுன்னு அவ்வளவுதான். சரி, நான் அவங்கிட்ட சொல்லி வைக்கிறேன், பத்திரமா வச்சுக்கோ. பத்திரம் எதுக்கு பிறந்து? பத்திரம் தவறிட்டுனா அது பிறகு சொத்து ஒண்ணும் பண்ண ஒண்ணும் பண்ண முடியாது. பத்திரமா இருக்கணும். அதான் அதுக்கு பேரு பத்திரம். ஆமா, மனுஷனுக்கு சொன்னா நீ பத்திரமா போடணும். ஆமா, அந்த பத்திரத்தின் பிரம்மாண்டம் இருக்கு பாரியா, ஆமையா, அதிகம் வீட்டு பத்திரம் பத்திரமா இருக்கணும். 10 எழுத்துனா எதை கலந்தாலும் பரவாயில்லை. ஆமா, இது பத்திரமா வச்சுக்கணும். பத்திரமா இருக்கு. அது வந்து வேம்படி பத்திரம். அபி, இது பத்திரமா இருக்கிறது வரைக்கும் அவன் நீ பத்திரமா இருப்பான். ஆமா, தாயத்தை கொடுக்கணும் சும்மா இல்லை. அது கொடுத்தா எக்காலம் கொண்டும் அபி உன் பையன் வர வர ஒரு திருட்டு மொழியும் ராஜ பார்வையும் பார்ப்பான். ஐயா, ஏதாவது திசை ஏதாவது பிரச்சனை இருக்கு, அதனால தென் திசைக்கு போக கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? என்னையா? உன் பையன் வளர வளர திருட்டு மொழி ராஜ பார்வை. ஐயோ, அப்படி இருப்பான். சரி ஐயா. ஆனாலும் தென் திசைக்கு அவன் வியாபாரத்தில் போகப்படாது. சரியா, நான் சொல்லி வைக்கிறேன் ஐயா. பெண்களிடம் பேசக்கூடாது. ஆழ்ந்த முறையில தான் அவன் முழுக்கல்ல. ஆமா என்று சொல்லிட்டு சொல்லி வைத்து யோசிச்சு போயிட்டார். ஆஹா, இந்த பையனுக்கு என்ன பேர் போட்டா தெரியுமா? என்ன பேர் போட்டா? ஆனந்தன் செட்டி. அடேங்கப்பா, அன்பேர் போட்டு சரி நல்ல முறையை வளர்த்து வருகிற போது இந்த ஆனந்தன் செட்டிக்கு 5 வயது படிக்க வச்சா. ஆமா, படிப்பு பெருசா? அந்த காலத்துல அடுப்போது பெண்களுக்கு படிப்பு எது எதற்குன்னு கேட்டா உண்மைதான். படிக்க வச்சதுலே 4 ஆடு மாட பத்தி போப்பா, நம்ம பழைக்கணும், வயிற்று தேடி வயிற்று நிறை வயிறு நிறைன்னு சொல்லி ஓடினாப்பா அந்த காலத்துல. அந்த வயிற்றை நிரப்புவதற்காக ஓடினா, இந்த வயிற்றை குறைப்பதற்காக ஓடுறான். ஆமா, எவனு கேட்டாலும் காலையில ஒரே வாக்கி. ஆமா, சுகர் வந்துட்டு இல்ல. ஏன்னு கேட்டா இப்ப வேற கொஞ்சம் தொப்ப விழுந்துட்டு பாத்தீங்களா, அதை வயிறு குறைக்கிறதுக்கு ஓடினான். அது மட்டும் இல்ல, அப்பெல்லாம் காலையில அடிச்சு பத்து தள்ளி விட்டுருவாங்க. மாறி வச்சுட்டாரு. அங்க புல்லறதுக்கு வந்ததான் உனக்கு கஞ்சி மீறுவான். வயர் நிறையணும் சொல்லி ஒரு கட்டு புல்லிஞ்சு வந்துட்டு வந்த காலம், அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்திற்கு போன காலம் ஒரு காலம் உண்டு உண்டு. இப்ப அதுகளை காலையிலேயே 4 மணிக்கு நாமளும் கட்டி இருக்க விடாம 6 மணிக்கு அனுப்பி விட்டுவிட்டு அதுக்கு ராத்திரி 8 மணிக்கு வந்து வந்த உடனே வாக்குல 12 மணிக்கு டியூஷன் போயிட்டு வரல. மணி சாப்பிட்டு கொடுக்க மணி 11:30 திரும்பி பார்த்தா 4 மணிக்கு போடு. என்ன ஓட்டம் ஓடுற மாதிரியா? அனுபவம் பேசுது. ஆகினாலே இவனுக்கு 5 வயதாகின்ற பொழுது பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சா. படிப்பு மண்டையில ஏறல. சரி, என்ன பண்றது? வியாபாரம் தான் பெருசு, செட்டியாக பிறந்துட்டோம்ல. அந்த நேரத்திலே மகனை அழைத்து அறிவுரைகள் சொல்லி 12 வயதாகிற பொழுது ஒரு பொண்ணு குடும்பத்துல மர பொண்ணு அது கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல முறையா இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சா. ஆமா, புருஷன் முன்னாடி சந்தோஷமா இருக்கு. சின்ன வயசு 12 வயசுல உனக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது, விவரமே இல்ல. சும்மா அவன் பாட்டு விளையாண்டு தெரியும். இப்ப எல்லாம் விவரம். இப்ப பீஞ்சில பிள்ளைகள் பழுத்து போச்சு, இதுல பழுத்து கையில இருக்கு ஐயா, உலகமே கைக்குள்ள இருக்கு. ஆமா ஐயா, அந்த காலத்துல 30-40 வயசானவரை கல்யாணம் பண்ணாண்டாமாடா. எனக்கு இருக்குமா இப்ப கல்யாணம்? அதானே இந்த காலத்துல 18 வயசு முடிஞ்ச உடனே கேட்கிறான். எதுக்கு 18 போகுது? இவன் 14 கிளாஸ் படிக்குது, 14 வயசு ஓட்டம் பிடிக்குது. விவரம் தெரியாமலா ஓடுது? கை பிடிக்குது, ஓட்டம் பிடிக்குது. இவன் ஒருத்தங்க. ஆகினாலே கல்யாணம் முடிஞ்சு சும்மா அவன் பாட்டுக்கு தெரியும். ஆமா, அப்ப இவருக்கு திடீரென்று இந்த மாராயக்கன் செட்டி உடம்பு முடியாம படுத்துற படுக்கையில் விழுந்தார். சரி, படுக்கையில மரண படுக்கையில் இருக்கிற பொழுது நம்ம பிள்ளை ஒண்ணும் தெரியாம ஓடிச்சாடி தெரியாது. ஆமா, இவருக்கு அறிவுரை சொல்லாம செத்து போயிடும் போது இருக்க. இவன் இந்த உலகத்துல பிழைக்கணுமே. ஆமா, எல்லா தாய் தகப்பனது நினைப்பா பாருங்க. இந்த பிள்ளை மகனை அழைத்து சொல்கிறார், என் மகனே, என்னப்பா நான் பெத்த ராசா, என்ன பெத்த அப்பா, என் மோகனே ஆனந்தா, என்னப்பா மாதாய் நீ ஆனந்தனே, மனம் முடித்து என் மகனே ராகம் அல்லவாடா, ஒளியோடு வாழ்ந்திருப்பார் நேராக சொல்லுகிறேன் வழி உண்டருக்கு வாழாக வருவத்திலே ஐயுலக்கு கிடைத்தபடி.
இந்த மாராய்க்கன் கட்டி வருகிறார். என்ன சொல்லுகிறார்? என் மகன் ராத்தா எப்ப ஆனந்தா என்னப்பா சொல்லுங்கப்பா. உன் மனைவி நீண்டோடு காலமானப்பா. ஆமாப்பா. நான் எப்பவோ நீ காத்திருக்கப்பா. ஆகட்டும். செட்டியாக பிறந்த நமக்கு திரவியம் தான் கடவுளப்பா. ஆமாப்பா. திரைகளில் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்லியிருக்கா. உண்மையா? நீ சும்மா இருக்காத. ஆகட்டும். வேலை வெட்டி ஏதாவது பார்த்து வியாபாரம் பண்ணி பழிச்சுக்கோமோனே. ஆகட்டும். அதுல இல்ல, நீ எந்த திசையில போனாலும் பரவாயில்ல, சரிதான். தென் திசைக்கு மட்டும் நீ போயிடாத. போகவே மாட்டேன்பா. போனாலும் அப்படி போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்துட்டாலும் வந்தாலும் பத்திரத்தை மட்டும் கையில வச்சுக்கோமோனே ஆகட்டும்பா என்று சொல்லிட்டு, ஆமா, அந்த மாலாய்க்கன் செட்டி செட்டி எங்க போனாலும் எந்த பொம்பளையும் பார்த்து பல்ல கட்டாத ஆமா கையோடு இப்ப சொல்லுவா, நீ அப்படி பல்ல காட்டி நின்றாதப்பா, அதனால பிரச்சனை வரும். சரி சொல்லிட்டு அவரு இறந்து விடுறேன். சரிங்க. தந்தைக்கு ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன உண்டுமோ, ஆமா, அது அத்தனையும் கர்மங்கள் அத்தனையும் செய்து முடிச்சான். அப்பாதான் வெளியே போகாதுன்னு சொல்லியிருக்காளே. ஆமா. நிறைய சொத்து இருக்க. ஆமா. உட்கார்ந்து தின்னலாம் அப்படின்னு சில பேர் கணக்கு போட்டுருவோம்ல. உண்டையா அப்படி உட்கார்ந்து சிவன் காலையில் எழுப்பான், குளிப்பான், பட்டியை போடுவான், அப்படி உட்கார்ந்து இருப்பான், செய்திகளை வாசிப்பான். ஆமா. அப்படி நாள்தோறும் ஜாலியா நடக்கிறான். உண்மைதான். பார்த்தா உன் பொண்டாட்டி என்ன சொன்ன? நான் நேற்றுக்கு சொன்னேனே. ஆமா. ரெண்டு மனைவி வாய்க்கிறதெல்லாம் அதெல்லாம் கொடுத்து வைப்பன இருக்கணும்ப்பா. சரியா? இவன் மனைவி சும்மா இருக்க விடல. என்ன செய்கின்றாய்? சில மனுஷனுக்கு ஊழ்வினை எப்படி யார் வடிவத்தில் வரும் தெரியாது. ஆமா. இவனுக்கு மனைவி ரூபத்தில் வருகிறது. அவன் சொல்லுவா, என்ன சொல்லுவா? சும்மா தின்னுட்டு பெத்தட்டி தனமா உட்கார்ந்து இருக்கல. என்னடியாச்சு? ஒரு ஐஸ்வர்யம் கூட உங்க மூஞ்சில இல்ல. எல்லாரும் பறி கொடுத்துட்டு இருக்கலாம். இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் போதுண்டி. போதும். ஆமா, உங்களுக்கு போதும், எனக்கு வேண்டாமா? மூஞ்சியும் முக கட்டை. என்னடி ஆச்சு இப்போ உனக்கு? வேற ஒண்ணு இல்லையா? என்னடி? காலையில எந்திரிச்சோம், ஒரு ஆம்பளைக்குள்ள கடமையா வேலையை செஞ்சோம், 10 காசு சம்பாதிச்சுன்னு ஒரு ஒருபடி இல்ல. காசு சம்பாதிக்கணும் சொல்றியே. ஆமா. நம்ம என்னோட அப்பா அம்மா தேடி வச்ச சொத்துல 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாமே. 7 தலைமுறைக்கு நீ இருந்துதான் அழிஞ்சு போயிடும். ஆமா. வேற ஒருத்தன் திங்குக்கு வேண்டாம். என்னடி செய்யணும்? நீ தின்னு அழிச்சிரு. நீ அழிச்சு வா. நாளைக்கு உனக்கு பிறகு பிள்ளை அப்படி சொல்லட்டாமா? நீ இருக்கோ, உங்க அம்மா இருக்காளே, ஆமா. ஒப்பந்தம் போயிட்டா. உங்க அம்மா இருக்காளா, அவளும் நீயும் போத அழிச்சு முடியல. என்னடி செய்யணும்? அதுக்குன்னு வேலைக்கு போகணும். வேலைக்கு போய் 10 காசு கிடைக்கணும். வேலைக்கு போகணும்னு சும்மா சொல்றேன். இருந்து தொலைக்காத. எடி ஏதாவது நமக்கு வியாபாரம் பெருசு. ஆமா, நீ ஒரு பத்தி வியாபாரம். நமக்கு தெரிஞ்ச வியாபாரமோ கசவை வியாபாரம் தான் நமக்கு தெரியும். கதவோ கசவோ இல்லடி, கசவை கசவோ. ஏதாவது செஞ்சு தொலைச்சிட்டு 10 காசை உண்டாக்கி வீட்டை விட்டு வெளியே போக வீட்லயே இருக்க விட மாட்டேங்கிறாளே. சரி, கையை போட்டு நோட்டி இருக்கா. ஆமா, போவோம் என்று சொல்லி ஆமா பார்த்தா இந்த ஆனந்தன் என்ன செய்கிறார்? வீட்டை விட்டு வெளியே இறங்குறார். ஆமா. அதான் ஊழ்மையை உறுத்து வந்து ஊட்டும் சொன்னா. எங்க இருந்தா இவன் அடிச்சு கொண்டு இருந்தாலும் ஊழ்வினை சும்மா இருக்க விடாது. ஆமா, உண்மை. ஊழ்னா என்னது? கூடா இல்ல, நாம முன்னால் செய்த கர்மம். ஆமா. நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் நினைப்போம், பிறக்கும் போது எவன்டா என்ன கொண்டு வந்தா? ஒண்ணும் கொண்டு வரல. போகும்போது ஒரு மனுஷன் என்ன கொண்டு போயிட்டா? ஒருபடி மண்ணு கூட கொண்டு போக முடியாது. என்ன கோடீஸ்வரனா திங்காம போயிட்டான் பெரிய இவன். ஆமா, அப்படின்னு சொல்லிடுவோம். உண்மைதான். ஆனா ஒன்று, என்ன? மனிதன் பிறக்கும் போதும் பாவம் புண்ணியத்தோடு பிறக்கிறான், போகும் பொழுதும் பாவம் புண்ணியத்தோடு போகிறான். அது போன்று இவன் மனைவி ரூபத்தில் சொன்ன சொன்னவர்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் என்று எது? அதற்குரிய பொருள் எல்லாம் ஒரு பக்கரையில போட்டான். ஆமா. எதை எடுத்து நமக்கு வேண்டிய பொருளை எடுத்துக்கொண்டு மனைவி சொல்றேன், ஏண்டி என்ன என்னங்க நான் போயிட்டு வரேன். போ போ போ. சரி, வாசல் நடைகளை வலது காலம் நிக்க வச்சான், வாரம் தட்டுது. இடது காலம் நிக்க வச்சான், இடவாரம் தட்டுது. முற்றத்தில் இறங்கினா ஒரு முட பூனை குறுக்க ஓடுது. பூனை குறுக்க சாடுது. சரி, லட்சியவாதிக்கு ஏது சகுனம்? சகுனம் பார்த்துட்டு சாப்பிடுவானா? ஆமா. இன்னைக்கு ராகு காலம் இத்தனை மணிக்கு தான் காலையில சாப்பிட முடியுமா? முடியாது. என்னத்த ஜோசியமோ என்னத்த சகுனமா அப்படின்னு சொல்லி முற்றத்திலையும் முடப்புறம் குறுக்கு சாடுது. அடுத்து என்னெல்லாம் பார்க்கிறான் பாருங்க. என்னெல்லாம் பார்க்கிறான்? அடிக்கிலுரை புதுப்பானை அதிசக்தி ஆழிக்கும் நாகமதி படமரித்து நடிநடுங்கி எதிரே வர
இத வந்தவனுக்கு அறிவிக்கணும். அது மட்டும் இல்ல, வேற என்ன? தலையில புது பாரி சக்திகள்லாம் அடிக்க வச்சுட்டு ஒரு குயவர் எதிரே வர்ற. நல்ல சகுனம். அவரும் வியாபாரி, இவனும் வியாபாரி. சரி போ, போயிட்டா. அது பிறகு வந்து தலையை கழிச்சு போட்டுட்டு ஒரு கன்னி பெண்ணும் இவன் எதுக்க ஓடி போவாத என் மோனே, அவ பிள்ளையை துரத்துறா. ஆமா. போவாத போவாதேண்டா. ஆமா. இவன் அதையும் கண்டுக்கிடல. தலையை கழிச்சு போட்டு பொம்பளைகள் எல்லாம் எதிரில வரக்கூடாது. ஆமா. குளிச்சுட்டு வந்து அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் சில பேர் குளத்துல குளிச்சுட்டு தான் போவா. ஆமா. தலையை அப்படி உதறி உதறி போவார், போகக்கூடாது. ஆமா. அப்படி போக வேண்டிய சந்தர்ப்பம் வந்துட்டாலும் வந்தாலும் அந்த கூந்தல் முடிச்சிருக்கு பாருங்க, ஆமா. அதுல ஒரு கூந்தல துப்பு. அதுல ஒரு முடிச்சாவது போட்டுக்கணும். அதான் சரி. போறவன் நல்லா இருக்கணும் இல்லையா? ஆமையா. அப்படின்னு சிலவா நமக்கு எதிராளி வாரம் அவன் நாசமா போட்டு அப்படின்னு அப்பதான் கிட்ட வந்து கூட கொண்டே போட்டு இப்படி அடிச்சு அடிச்சு வருவா. நல்லது. அப்படி அடிக்கலாமா? கூடாதே. கூடாது. அப்படி வந்த பாருங்க, வந்த பொழுது இது நாட்டகத்தை விட்டு ஆமா. காட்டிற்குள்ளே வருகின்ற பொழுது ஆந்தல் அலறுகின்றது. கூவை கூவுகிறது. ஒரு பட்ட கொப்பிலே பள்ளி எட்டடித்து வரன்னு சொல்லுது. போகாதே என்று சொல்லுங்க. ஆனந்தா போகாத, உனக்கு போனா வேணா வரும். போராத காலம் என்று சொன்னார். சொல்லது கேட்கல. பள்ளி அவன் ஒரு மனுஷன் சொல்லும் போது அடிச்சு நான் சத்தியம் பாத்தியா? ஆமையா. எங்கேயாவது புறப்பட்ட நேரத்துல பள்ளி அடிச்சுதான் நினைப்பான். போகாதே சத்தம் போது இருக்கு நிர்மா. என்னத்தெல்லாம் அவருக்கு தகுந்தவாறு அதை ஏற்படுத்திக் கொள்வான். கோயில்ல மண் அடிக்கிறது இப்ப செல்போன் ரிங் போன் வந்துட்டாரு, அது ஒரு சகுனம். என்கிற ஒரு சத்தம் வந்துட்டா போதும். சத்தியம் சொல்லு பாத்தியா? சொல்லாம சொல்லுங்க. ஆக கடந்த இடை காட்டினே வருகின்ற வேலையை அந்த இடை காட்டிலே இந்த யார் பட்டர்களை சிக்கி அம்மை சமையலை அந்த செட்டி வருவதை கண்டால் வருங்க கண்டு ஆகா, நாம் நினைத்தாலும் செட்டி இதோ வருகின்றாரே. முன் ஜென்மத்தில பூநூலும் போட்டுட்டு கொண்டையும் கட்டிக்கிட்டு பிராமணனா வந்தவன். ஆமா. இவன் கொண்டையும் வச்சுக்கிட்டு செட்டியா வரானா? வாடா வா வா மோனே வா என்று என்று இப்ப இவன் அன்றைக்கு நாம் அழகில இவன் மயக்கிறான். ஆமா. இன்றைக்கு நாம் மயங்க வைக்கிறோம் ஆகட்டும் என்று என்று தோன்றினாள் நீலி நல்லா. தொட்டால்
அவையாவை செக்க சிவந்த ஒரு பட்டு சேலை எடுத்து உடுத்தாள். இல்லப்பா. அந்த தொங்கல் இருக்கு பாருங்க, அவையா முந்தானி சேலை எடுத்து தலையில் ஒரு முட்டாங்கு போட்டாள். சரி. கழுத்தில் தொட்டாள். சூரிய பிரகாசம் போன்ற ஒரு திருத்தாளி தாலி விழுகிறது. ஆமா. கை நிறைய கை வளையல்கள். கலகலகலகலன்னு சத்தம். அது மட்டுமல்ல, வேற என்ன? காலில் நல்ல ஜலங்கை. சரிதான். சத்திக்க. ஆமா. இன்னும் எப்படி வர பாருங்க, எப்படி வருகிற அழகான துடியடையும் பொங்கல் பானை குளிப்பதற்காக பொங்கல் பானை குளிக்க வந்து
அம்மை அண்ணன் நிகழ்ச்சி பார்த்து சொல்றார். என்ன சொல்லுகிறாய்? அண்ணா, நம்ம ரெண்டு பேரும் எப்படி இருந்தோம்? வா, எல்லாம் ஒரு ஊட்டிகளை போலே நாம் மட்டுமையா இருந்தோமே. யார் கண்ணு பட்டுட்டோ நாம இதை விரித்துட்டாரே. என்னை விட்டு நீ போகவே அந்த இசைத்த கட்டளையோ என்னை விட்டு நீ போகவே, என்னை விட்டு நீ போகவே, என்னை விட்டு நீ போறா என்று நான் காட்டினேன்னா என்று நான் காட்டினேன். இசைக்கியம்மை அல்லாதே. அண்ணன் இறந்து வைத்தான் சொன்னவுடனே சொன்னவுடனே அண்ணனை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறார்? எப்பா, என் தங்கம், என் எம்பிரவி, நாம் ரெண்டு பேரும் எப்படி இருந்தோம்? நாம ஒரு கூட்டு கிளி போல இருந்தோமே என்றா. சந்தோஷமா இருந்தோமே. யார் கண்டுபட்டதோ தெரியலையே. பாராப்பொருளும் ஒரு கொண்டு விட்டதப்பா. நீ இந்த வேப்பமரத்தடியில இருக்கிறான்னு நம்பினா நான் இருந்தேன். அம்மா, அந்த சண்டால பழனி ஊரா வேப்பமரம் வெட்டி விட்டான். வெட்டிவிட்ட கரையாளரை நான் விட்டுவிட போவதில்லை. அந்த கரையாள மாமிசத்தை நான் அறுத்த பாதையின்றே அழித்தே பாதையன்றே. அதை இசைக்கியவன் சபதமிட்டான். அண்ணன் நீலனோடே நீ இந்திய வேப்பமரம். ஆமா, அந்த வெட்டினாலே பழைய உறவுகள் ஆமா, அவர்கள் விட்டுட்டு வந்தா விட்டுக்கூடாது. ஒரு வேர், ஆமா, ஒரு துண்டு, ஒரு கிளை, ஒரு கொலை ஒண்ணு போடாம உண்டு. ஆமா, அதுபோல இந்த கரையாளர் குடும்பத்தையும் குடும்பத்தையும், அடியோடு முடியோடு வேரோடு அழிப்பேன். ஆமா, பழைய உரை நான் அழிப்பேன்னா அழிப்பது மட்டுமல்ல. எனக்கு ஒரு பணி இருக்குது. ஆமா, என் பணியை நான் தீர்ப்பு எடுத்துக்கிறாங்க. ஆஹா, என்னுடைய பணிவுடனே உன்னுடைய பணிவுடனே பல்வழி கொள்கைகளே பாதைகளை சத்தியத்தை பல்வழி கொள்கைகளே என்னுடைய பணி மட்டுமல்லாது ஆமா, என் அண்ணனுடைய பணியை நான் எடுப்பேன் ஆஹா, என்று சொல்லி என்று சொல்லி சபதமிட்டு நிற்கின்ற பொழுது திரும்பின பொழுது இந்த இசைக்கமைக்கு வலிகாமாக வந்த இந்த சக்தி கண்டவனே கண்டவுடனே என் தாயார் இசைக்கு அம்மை அம்மை, அவள் அலங்காரம் செய்தார். பட்டு சேலை கொடுத்தார். அம்மையா அந்த முந்தானை எடுத்து எடுத்து தலையில ஒரு முட்டாங்கு போட்டாள். அடேங்கப்பா, கை நிறைய வளையல், கலகலகலன்னு சத்தம் போடு. கை விரல் இருக்கு பார்ப்பா, ஆமையா, அது நல்ல மோதிரம், அடேங்கப்பா. கணையாளி போட்டு சரிடா. கால் விரல் இருக்கு. ஆமா, கால் விரல்ல மிஞ்சி கொலுசு சலங்க சரிதான். எல்லாம் கட்டி விட்டு கட்டிக்கொண்டு நடந்தா பாருங்க. நடக்க அண்ணன் போலி நடந்து வரான், நடந்து